ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, பேர் ரூட் அடினியம். அதாவது நம்ம வந்து இப்போ அடினியம் பார்த்திங்கன்னா வெளியே இந்த ஷிப் பண்ணி வாங்குகிறோம். ஏன்னா வந்து நான் வந்து இப்போ அடினியம் எங்கேருந்து வாங்கணும், நார்த் சைடில் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் அங்கேருந்து தான் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும், ரேட்டும் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். அங்கேருந்து வாங்கும்போது இல்லை மோஸ்ட்லி அடினியம் போகும்போது பேர் ரூட்ஸாக தான் நமக்கு வரும். அதாவது மண் இல்லாமல் தான் வரும். வரதுக்கு எப்படியும் ஒரு 4 to 5 days ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்த உடனே பிளான் பண்ணிடக்கூடாது. நம்ம அடினியத்தை என்ன பண்ணணும்னா, வந்த உடனே ஒரு 1 or 2 days வந்து நல்லா வந்து காய வச்சிடணும். வரும்போதே நம்ம ஒரு கொஞ்சம் நிழலான இடத்துல வந்து கைத்தில் கட்டி வச்சிடலாம். இல்லை அப்படியே விட்டாலும் அடினியம் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும் பிளான்ஸு. பார்த்திங்கன்னா அடினியம் வந்து பார்த்திங்கன்னா இது டார்மன்சி செட்டுக்கு போயிடும். நம்ம எடுத்து வச்சா சாவலாம் சாகாது. ஏன்னா இது நம்ம அடினியம் பார்த்திங்கன்னா டெசர்ட் பிளான்ட்டு, அது இல்லாமல் அது காடக்ஸில் வந்து நிறைய வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இது எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நான் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து கிராஃப்டடு, 3 வந்து சிங்கிள் பெட்டல் பிளான்ஸ் வாங்கிட்டு இருந்தேன் கலர் கலராக. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 நாள் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி, அதில் பார்த்திங்கன்னா ஃபங்கி செட், ஏதாவது ஒரு ஃபங்கி செட் ஆன்டி ஃபங்கல் பவுடர் வந்து போட்டு வச்சு இது மாதிரி வந்து ஊற வச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸுக்கு, அதிகமாக தவிர ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து ஊற வச்சிடணும். 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம பிளான் பண்ணணும். அடுத்து நம்ம வந்து இதுக்கான சாயில் வந்து எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அடினியத்துக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் அடினியத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண சாயில்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சின்ன சின்ன பெபிள்ஸ் நிறையா இருக்கும், கூழாங்கல் அதிகமாக போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 parts ஆஃப் கார்டன் சாயில், அதாவது செம்மண் வந்து 3 பங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உமி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நீம் கேக் அதை வந்து கொஞ்சம் போட்டுருவேன் நான். அப்புறம் வந்து வேணும்னா நீங்கள் வந்து இதுலேயும் ஃபங்கி செட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து அடினியம் வந்து இப்படி பேர் ரூட்டாக நடுறதுனால நமக்கு நிறையா வந்து பாசிபிலிட்டிஸுக்கு அழுகி போகிறதுக்காக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேர் ரூட்டாக யூஸ் பண்ணுறதால ஃபங்கி செட் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 inch பாட்டு தான் யூஸ் பண்ணுறேன், சின்ன சின்ன பாட்டு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த வந்து அடினியத்தில் வந்து எடுத்தோடனே பெரிய பாட்டில் நடாமல் கொஞ்சம் சின்ன பாட்டில் நட்டு அது எப்படி வளருது அதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சம் காடை கொஞ்சம் வளர்ந்து ஆரம்பித்த உடனே தான் கொஞ்சம் பெரிய பாட்டை நடலாம். ஏன்னா இது வந்த உடனே அவங்க வந்து எந்த வேறு மண் கண்டிஷனில் எப்படி செட் ஆகும்னு நமக்கு தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன பாட்டில் வந்து நட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் இது வந்து பாட்டிங் மாற்றணும். இந்த பாட்டிலே கூட இது வந்து ஒரு 1 year கூட இருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அதுக்கப்புறம் வேணால் நம்ம பெருசாக வந்து பாட்டு வச்சு நிறையா பூக்கள் வைக்கும். இது மாதிரி நான் மோஸ்ட்லி வந்து நான் வெளியேருந்து வாங்குகிற அடினியம் இதில் இது வைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா தான் நம்ம கலர் சூஸ் பண்ணி அமைச்சாலும் ஒரு சில கலர் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சின்ன பாட்டில் வச்சு அது நமக்கு தேவையான கலரு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பெருசு வச்சுட்டு இதை வந்து போன்சாய் மாதிரியோ இல்லை எப்படி வேணாலும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடினியத்தில் போன்சாய் கலர் வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாகவே அடினியமில் வந்து போன்சாய் வந்து மேக் பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா போன்சாய் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அடினியத்தில் ப்ரிப்பேர் பண்ணுற போன்சாய். அது மட்டும் இல்லாமல் லைஃப் ரொம்ப அதிகம். அடினியம் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே இருக்க போன்சாய் இன்னும் உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் நம்ம எப்படி இதில் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு. அடினியம் பார்த்திங்கன்னா எப்படி பிளான் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% அந்த அளவுக்கு வந்து மண் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காடெக்ஸ் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அடினியம் வந்து ரொம்ப உள்ளே இருந்தால் அழுகி போயிடும் புதுசாக வந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கி வச்ச மாதிரி இந்த காட்டெக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து மண் போட வேண்டியதுதான். அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது, கண்டிப்பாக வந்து நல்லா தான் வளரும் பிளான்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா காட்டெக்ஸ் மேலே இருக்கிற மாதிரியே பார்த்து நீங்கள் வந்து மண் போட்டுக்க வேண்டியது தான். இந்த பாட்டே இதுக்கு வந்து போதுமான சைஸ் தான். 4 inch பாட்டே வந்து இதுக்கு ரொம்ப போதுமான சைஸ் தான். பார்த்தாலே தெரியும், ரொம்ப சின்னதாகலாம் இருக்காது. பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாட் சைஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். எந்த அளவுக்கு காடெக்ஸ் மேலே வந்துருக்கு பார்த்துங்க. ஒரு 2 inch இருக்கிற நம்ம வந்த காட்டெக்ஸ் கொஞ்சம் 2 inch வந்து மேலே வச்சு பார்த்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி வந்து எல்லா பிளான் பண்ணிடணும். அப்படின்ற எல்லாத்தையும் நட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் கொடுக்க போகிற தண்ணி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பார்த்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து எல்லா செடி வந்து பிளான் பண்ணாலே என்ன பண்ணுறோம், ட்ரைன் ஹோல் வழியாக தண்ணி வர வரைக்குமே ஃபஸ்ட்டு தண்ணி கொடுப்போம். அது மாதிரி வந்து அடிநிலத்தில் வந்து மோஸ்ட்லி தரக்கூடாது.
அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாகி ஆகிடும், அதாவது அழுகி போய்டும் அந்த காடெக்ஸ் வந்து. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்கிசைட் தண்ணி நம்ம கலந்து ஊற வச்ச தண்ணியிலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்து நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்க வேண்டியதான். கொஞ்சமாக ஜஸ்ட்டு மேலே இருக்க மண் ஈரமாக வர அளவுக்கு மட்டும் கொடுக்கணும். மறுநாள்லேருந்து தான் நம்ம வந்து ஒரு 1 days 1.5 daysக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஹோல் கீழே தண்ணி வர அளவுக்கு நல்லா கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும் நம்ம. காடெக்ஸ் நல்லா எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நல்லா வந்து அந்த வெள்ளை கலரில் இருக்க காடெக்ஸ் கொஞ்சம் வெளியே வர மாதிரி பார்த்து நம்ம வந்து நட்டுக்க வேண்டியது தான். இந்த ஃபங்கிசைட் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு பாய்சன் தான். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த வித பாய்சன்ஸும் கிடையாது. பட் ஆனால் வீட்டில் வந்து ஏதாவது ஃபிஷ் டேங்க் இருக்குது, சிமெண்ட் டேங்க், அவுட்டோர் டேங்க் வச்சுருக்கீங்க, இல்லை ஃபிஷ் பாண்ட் ஏதாவது வீட்டில் வச்சுருக்கீங்களா, தொட்டியில் வந்து அடுத்து ஏதாவது வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கை வைங்க. ஏன்னா வந்து இது ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் ரொம்ப பாய்சன் தான். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீட்டில் டேங்க் இருக்குது அது மாதிரி மாற்றணும், இல்லை வந்து ஃபீட் பண்ணணும், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இதில் கை வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணும். முக்கியமாக சாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெல் ட்ரைன் சாயிலாக இருக்கணும். சைடு பார்த்திங்கன்னா நிறைய பெபிள்ஸ் அதிகமாக போடலாம், சின்ன சின்ன சிப்ஸு இல்லை செங்கலை வந்து நல்லா நுணுக்கி அந்த தூளை கூட போடலாம். அது கூட நல்லா வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பேஸ் லேயராக பார்த்திங்கன்னா கீழே வந்து கறி கொடுக்கலாம், இதுக்கு அடுப்பு கறி வந்து கலந்து போடலாம். ஒரு 1 or 2 days மட்டும் நம்ம பார்த்துக்கிறது தான் இருக்குது, இது எப்படி வளருதும் என்னன்னு பார்த்துட்டு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தம் நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு சிலதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, அது வந்து எதுவும் எக்ஸப்ஷன் தான் அது. அதனால் நம்ம பண்ணுறத வந்து பார்த்து பண்ணோம் அடினியம் பொறுத்த வரைக்கும். ஆனால் வளர்ந்துச்சுன்னா வந்து அடினியம் வந்து எவ்வளோ அழகாக பூக்கும், எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பார்த்து கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும் அடினியத்தில் மட்டும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், அதாவது இது ஒரு நாள் மட்டுமே இது வந்து இது மாதிரி ஷேடான இடத்துல இருக்கும், தண்ணி கம்மியாக வச்சு. நாளைக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல் சன்னில் நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ்.